ஓம் நமோ நாராயணாய. ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். லட்சுமி கடாசன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று மார்கழி மாதம் 8ஆம் தேதி 8வது பாசுரம் பற்றி நாம் இன்று சிந்திக்கலாம். இன்றைய பாசுரம்: கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு, மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும், போவான் போகின்றாரே போகாமல் காத்து, உன்னை கூவான் வந்து நின்றோம் கோது களமுடைய, பாவாய் எழுந்திராய் பாடி பறை கொண்டு, மாவாய் பிளந்தானே மல்லரை மாட்டிய, தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால், ஆவாவென்று ஆராய்ந்தருளோ ரம்பாவாய் என்பது இன்றைய பாசுரம். நேற்று ஒரு பெண்ணை எழுப்பினார்கள், இன்று இன்னொரு பெண்ணை எழுப்ப செல்கிறார்கள். இவளும் தூங்கிக் கொண்டுதான் இருக்கிறாள். இவளை எப்படி அழைக்கிறார்கள்? போது களமுடைய பாவாய் என்று அழைக்கிறார்கள். பாவாய் என்பது மிக அழகானவள் என்று அர்த்தம். அந்த குழுவில் உள்ள பெண்களிலே இவள் தான் மிகவும் அழகு வாய்ந்த ஒரு பெண், பாவாய். அதுவும் போது களமுடைய பாவாய். போது களமுடைய என்றால் மிகவும் மகிழ்ச்சியான ஒரு பெண். ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது என்றால் அந்த இடத்தில் மகிழ்ச்சியாக இருப்பவர்கள் இருந்தால்தான் அந்த நிகழ்ச்சி நன்றாக இருக்கும். அனைவரும் அப்படியே இருந்தால் அந்த நிகழ்ச்சி அவ்வளவு சிறப்பாக இருக்காது. இந்த மகிழ்ச்சியான இருப்பவர்கள் தான் அந்த நிகழ்ச்சியை மிகவும் சிறப்பாக நடத்துவார்கள், ஆடி பாடி கொண்டாடுவார்கள். அப்போது அந்த நிகழ்ச்சி மிகவும் உற்சாகத்துடன் நடைபெறும், மிகவும் உற்சாகமாகவும் இனிமையாகவும் இருக்கும். எனவே இந்த நோன்பு நோக்கும் பெண்களில் இந்த பெண் தான் மிகவும் சிறந்தவள். போது களமுடைய பாவாய் என்று அழைக்கிறார்கள். அதற்கு அந்த உள்ளே இருக்கிற அந்த பாவை என்ன சொல்கிற, என்ன இன்னைக்கு வந்தீர்கள் என்று கேட்க, அம்மா நோன்பு நோக்க வேண்டும், யமுனைக்கு சென்று நீராடி அந்த கிருஷ்ணாராதனம் செய்ய வேண்டாமா, நேரமாகிவிட்டது வா என்று கேட்க, உடனே அவர் என்ன நேரமாகிவிட்டது என்று சொல்கிறீர்கள், என்ன அடையாளம், என்ன பொழுது விடிந்து விட்டது என்றால் என்ன அடையாளம் என்று கேட்க, கீழ்வானம் வெளுத்து விட்டது, கீழ்வானம் வெள்ளென்று வெளுத்து விட்டது, எருமை சிறுவீடு பனிப்புலை மேய அவர் அந்த எருமையெல்லாம் வெளியே கிளம்பி விட்டது, மேய்ச்சல் காடுக்கு செல்கின்றன. அந்த பிள்ளைகள் எல்லா பிள்ளைகளும் நோன்பு நோக்க சென்று விட்டார்கள். நாங்கள் அவர்களை தடுத்து நிறுத்தி, நீ வர வேண்டும், மிக்குள்ள பிள்ளைகளும் நீ எங்களோடு வர வேண்டும் என்று நாங்கள் அவர்களை போவான் போகின்றாரை போகாமல் காத்து உனக்காக நாங்கள் வந்து நிற்கிறோம், நீயும் வர வேண்டும், நீ போது களமுடைய பாவாய், எழுந்து வா. நாங்கள் அந்த மாவாய் பிளந்தானே, கேசி என்ற குதிரை வடிவில் வந்த அந்த அரக்கனின் வாயை பிளந்த கிருஷ்ணன், மல்லரை மாட்டிய சானூரன் முஸ்லிம் என்ற மல்லர்களை அழித்தவன், அவனுடைய நாமங்களை பாடிக்கொண்டு நாம் செல்ல வேண்டும். மேலும் தேவாதி தேவனே, எல்லோருக்கும் தேவாதி தேவன் யார் என்றால் அந்த கிருஷ்ணன் தான். நாம் அவரை சேவித்தால், அவர் இருக்கும் இடத்துக்கு போய் நாம் அவரை வணங்கினால், நமக்கு ஆஹா எவ்வளவு தூரம் இவர்கள் இன்னை சேவிக்க வந்துள்ளார்களே என்று நினைத்து நமக்கு நிறைய அருள் கொடுப்பார், நம்மை நல்லபடியாக வாழ வைப்பார், வரை தருவார் என்று அந்த பெண்கள் அந்த பெண்ணை, உள்ளே தொங்கிக் கொண்டிருக்கிற அந்த பெண்ணை எழுப்பி நோன்பு நோக்க செல்கிறார்கள். மங்கள அனுபவம்.